ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां जशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। मायापञ्चकम् படிக்கிறேன். निरूपमनित्यनिरंशकेऽप्यकण्ठे मयि चिति सर्वविकल्पनादिशून्ये घटयसि जगतीश जीववेदम् अकडितघटना पठीयसि माया श्रुतिशतनिगमान्तशोधकान् अपि अकगधनादिनिदर्शनेन सत्यः कलुषयति चतुष्पादत्यभिन्नान् अकडितघटना पठीयसि माया सुखचितकण्ठविबोधमद्वदीयं वियदनलादिनिर्मिते नियोज्य भ्रमयति भवसागरे नितान्तम् अकडितघटना पठीयसि माया अपगतगुणवर्णजातिभेदे सुखचिते विप्रविदाद्यकङ्कृतिं च स्फुटयति श्रुतधारगेहमोहम् अकडितघटना पठीयसि माया विधिहरिहरविभेदमप्यकण्ठे गतविरचय्यबुधानपि प्रकामम् भ्रमयति हरिहरभेदभाव अकडितघटना पठीयसि माया. மாயா பஞ்சகம் சம்பூர்ணம். மாயாங்கிற கருத்தை சங்கராச்சாரியர் நமக்கு விளக்கிட்டு வராரு. நம்ம போன 2 ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா மாயை தான் ஜீவ ஜகத்து ஈஸ்வர பேதத்தை இருக்கிறதை போல் காமிக்கிறார். ஜீவ ஜகத்து ஈஸ்வரனை நான் ஏன் பேதமாக பார்க்கிறேன் அப்படின்னா மாயா. அந்த மாயாவுக்கு நம்ம 2 பார்த்தோம் ஆசிரியம். ஒன்று பிரம்ம ஆசிரியா மாயா, பிரம்மனை சார்ந்த மாயா அங்கே ஆக்டிவா இருக்கும்போது அவங்களுக்கு பேர் ஈஸ்வரகா. இன்னொன்று ஜீவ ஆசிரியா மாயா. அந்த ஜீவ ஆசிரியா மாயா அப்படிங்கும்போது அஜ்ஞானம். பிரம்ம ஆசிரியா மாயாவுக்கு ஜெனரலா திரிகுணா ஆத்மிகா மாயாங்கிறது ஒரு டெஃபினிஷன். அதே அந்த திரிகுணா ஆத்மிக்கான 3 குணங்களுக்கு பேர் தான் மாயை. அந்த 3 குணங்களும் பிரம்மனை ஆசிரிக்கும் போது அதனுடைய ஆவரண சக்தி வெளிப்படுவதில்லை. மறைத்தல்ங்கிற வேலையை அவனால் அங்கே செய்ய முடியாது. ஒன்லி விக்ஷேபம், தோற்றுவித்தல். ஈஸ்வரன் வேறாகவும் இறைவன் உலகம் வேறாகவும் ஜீவன் வேறாகவும் தோற்றுவிக்கிற உலகத்தை தோற்றுவிக்கிறாள் மாயா ஈஸ்வரனோடு சேர்ந்திருக்கும் போது. அதே மாயா ஜீவனோடு இருக்கும்போது தன்னுடைய 2 சக்தியை வெளிப்படுத்துகிறாள். யூட்டு ரஜோகுண பிரதான பிரகிருதி. அப்போ ஆவரணம் போது எதை நம்மிடம் அந்த ஆவரணம் பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம். அஜ்ஞானம் சொல்றது என்னது? மாயா. அந்த அஜ்ஞானத்தின் காரணமாக தான் நமக்கு என்னன்னு தெரியல, ஆத்மா யாருங்கிறது மறைக்கப்பட்டதை போல் மறைச்சிட்டா மாயா. அதுக்கடுத்தது இந்த சரீரத்தை நான் என்று எடுத்துக்கொள்ள செய்வதும் மாயினுடைய வேலை, அஜ்ஞானம். அப்புறம் என்ன பார்த்தோம் கடைசியா? அந்த அஜ்ஞானத்துல உட்கார்ந்துக்கிட்டு நான் இதை செய்தேன், எனக்கு வேதம் என்பது கிடையாது, இருப்பதனைத்தும் ஈஸ்வரனை தவிர்த்து இறைவனை தவிர்த்து வேறு அது இல்லை போது நான் இதை செய்தேன், நான் இதை படித்தேன், நான் இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற வரைக்கும் we are under the control of மாயா.
அங்க உட்கார்ந்துட்டு நாம மாயையை வெல்ல முடியாது. அதனால டு கிராஸ் ஓவர் மாயா, we cannot get out of maya. இந்த உலகத்தை விட்டுட்டு தனியாலாம் we cannot go anywhere else in this world. We have to live in this world but cross over. We have to cross over maya while living in this world. அதுக்கு மாயாவி இஸ் இம்பார்ட்டன்ட். மாயாவினாரு ஈஸ்வரகா, அவரை சரணடைதல். அப்ப அந்த சரணடைதல்ங்கிறது ஓப்பன் அப் யுவர் மைண்ட், சரண்டரிங் யுவர் புத்தி அப்படின்னா ஓப்பன் அப். அந்த ஓப்பன் அப் வரணும்னா பக்தி, ஸ்ரத்தா. பக்தி தான் பேசிக். பக்தி தர்மத்தோட ஒரு வாழ்க்கை வாழ்றவங்கனால மட்டும்தான் சத்துவ குண பிரதான பிராமணக முண்டகோபுஷம் படிச்சோம் இல்லையா, அந்த குவாலிஃபிகேஷன் வரும்போது விவேகம் வைராகியத்தை பெற்று உபனிஷத்துக்களை படிப்பதின் மூலியமாகத்தான் இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஒரே வழியில மட்டும்தான் we can cross over மாயா. வேற வழி கிடையாது. இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதான் இப்ப ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 3 பேதத்தை உண்டு பண்றா மாயா. எது? ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேற, இந்த உலகம் வேற அப்படிங்கிற பேதத்தை உண்டு பண்றாங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்தோம். 2வது ஸ்லோகத்துல ஜகத்தில் இருக்கிற வேதம். ஜகத்துல இருக்கிற வேதம்னா அனாத்மா. இப்ப அதை என்ன சொன்ன 2வது ஸ்லோகத்துல? ஸ்ருதி சத நிகமம். நூற்றுக்கணக்கான உபனிஷத்துக்கள் படித்து குரு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற அந்த நிலையில் இருக்கிறவங்களும் மாயினோட கண்ட்ரோலுக்கு போயிடுறாங்க. எப்போ? ஒரு பணம், புகழ், அதை பார்க்கும்போது அவங்க அந்த மாயினோட கண்ட்ரோலுக்குள்ள போயிடுறாங்கிறது தான். அவ்வளவு சக்தி படைத்தவள். அதுதான் தயானந்தர் சொல்வார் மாஃபியா லேடி. மாயா யாருன்னா மாஃபியா லேடி. ஏன்னா மாஃபியா லேடி நேரா நீங்க அட்டாக் பண்ணி எல்லாம் உங்களை நம்ம பொருளை திருட மாட்டாங்க, மறைந்திருந்து தாக்குது. அதுதான் மாஃபியா குரூப். இன்னும் கூட இருக்காங்கிறாங்களா ஆந்திர பிரதேசத்துல எல்லாம் இருக்கிற நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா மாஃபியா. அவங்க நேரடியா எல்லாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி மாயங்கிறது நமக்குள்ள இருக்கு, ஆனா தெரியாது. அஜ்ஞானம்ங்கிறது எங்க இருக்கு? இப்ப இருள், அந்த ரூமுக்குள்ள இருள்ங்கிறது எங்க இருந்தது? அந்த ரூம்ல தான் இருக்குது. அதே போல என்னிடம் தான் இருக்கு, ஆனா நமக்கு அது தெரிகிறது இல்லை. அதான் மாஃபியா லேடி. அதனாலதான் நூற்றுக்கணக்கான சுதிகள் படிச்சவங்களுக்கே மாயை கிராஸ் ஓவர் பண்ணி வர முடியலையும் போது வாட் அபவுட் நம்மளால என்ன சொல்றது? ஸோ அதைத்தான் அவர் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்றாரு. அந்த சக்தி, அந்த மாயோட அஜ்ஞானத்துடைய சக்தி அவ்வளவு. நாம் நினைச்சுக்கிற அஜ்ஞானம் தான் ஒண்ணும் இல்லை, தெரியல அப்படிங்கிறது இல்லை. அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், 2 சக்தி உடையவள் மாயா. அதுதான் 2வதுல பார்த்தோம். ஜகத்தில் இருக்கிற பேதம். அனாத்மாவை ஆத்மான்னு எடுத்துக்கிறது. அனாத்மாவுக்கு ஒரு பணம், புகழ், இதெல்லாம் நம்ம எனக்கு நான் அதை அதை ஆசிரித்து அதுதான் எனக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டியை கொடுக்குங்கிற அந்த அளவுக்கு அந்த மாயா அங்க வேலை செய்யறான்னு பார்த்தோம். அடுத்தது 3வது ஸ்லோகம் நாம இன்னைக்கு பார்க்கணும். மீனிங் எழுதிக்கிட்டே நம்ம பார்க்கலாம். சுக சித்த அக்கண்ட. ஃபர்ஸ்ட் வேர்டு சுகம், ஆனந்தம். மீனிகளுக்கு நம்ம விளக்கலாம். சித்து அறிவு சொரூபம், ஆனந்த சொரூபம். சித்து அறிவு சொரூபம். யாரு? நான், ஆத்மா, பிரம்ம தத்துவம், பிரம்மாத்மா, அந்த ஆத்ம தத்துவம் சுகம். அடுத்தது சித்து அறிவு சொரூபம். 3வது என்னது? அக்கண்டம், பிளவுபடாதது. சுக சித்து, சித்து பிரிக்கணும், சித்தன் இருக்கு. சித்து அக்கண்ட விபோதம், விஞ்ஞானம். அந்த சொரூபம் என்னது? விஞ்ஞானம். அது விபோதம், அறிவு சொரூபம் எடுத்துக்க நான் விளக்குறேன். அதுவும் என்னதான்? சித்துங்கிறது அறிவு சொரூபம் தான், போதம்ங்கிறது அறிவு சொரூபம் தான். அடுத்தது 2 ஒரு சின்ன வித்தியாசத்துக்கு என்னன்னு பார்க்கலாம். அத்விதீயம், இரண்டற்ற ஒன்று. யார் இதெல்லாம்? யாருக்கு சொந்தம்? சுகம், சுக, சித்து, அக்கண்ட, விபோத, விபோதம், அத்விதீயம். யார் இதெல்லாம்? இதெல்லாம் கோஷ்டி யாரு? ஆத்ம தத்துவம். இப்படிப்பட்ட ஆத்ம தத்துவம் வச்சுக்கணும். அதோட நம்ம என்ன பண்றோம்? அணிலாதி ஆத்ம தத்துவம் போட்டு இதெல்லாம் எழுதிக்கலாம். அனாத்ம தத்துவம் எப்படியாமா? வியத அணிலாதி வினிர்மிதே நியோஜ்ய அப்படின்னு எழுதுங்கன்னா, வியத்தம்னா இப்ப பஞ்சபூதங்களுக்கு 2 மட்டும் சொல்றாரு. வியத்துனா ஆகாசம், அணிலம்னா அக்னி.
இந்த 2 ஆதிபதம் போட்டுறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், 5 பூதங்களும் எழுதிக்கணும். அங்க கொடுத்தது அவர் 2. ஏன்னா நமக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும், இவ்வளவு நாள் வகுப்புகள் கேட்டவங்களுக்கு பஞ்சபூதங்கள் வரிசையா எழுதுங்கிற அவசியம் இல்லைங்கிறத முடிவு பண்ணி அவர் 2 மட்டும் எழுதுறாரு. ஸ்லோகத்தினுடைய மீட்டர் கரெக்ட் வரக்காங்க என்ன எழுதுறாரு, வியத்து அனிலாதி. அப்ப நம்ம எதை வியத்துன்னு ஆகாசம் வந்துருச்சா, அடுத்து எது விட்டு போயிருக்கு, வாயு. அப்புறம் அனிலக, அது நெருப்பு, அனிலம்னா நெருப்பு. அப்புறம் 2 என்ன விட்டு போயிருக்கு, ஆப்பக நீர். அப்புறம் பிருத்திவி பூமி தத்துவம். இந்த 5 பூதங்களுக்கு அவரு என்ன வேர்டு போட்டிருக்காரு, வியத அனிலாதி முதலிய 5 பூதங்கள் எழுதிக்கலாம். பஞ்சபூதானி, பஞ்சபூதானி. அதனால அடுத்த வேர்டு வினிர்மிதே, உண்டாக்கப்பட்டது. வினிர்மிதே, அதாவது ஒரு சரீரத்துக்கும் எவ்வளவு மா மீன்ஸ் டு மெஷர். அது பஞ்சபூதங்கள் எப்படி இருக்காமா, கொசு சரீரத்துக்குள்ள எவ்வளவு பஞ்சபூதங்கள் வேணுமோ அவ்வளவு அங்க இருக்கு, மெஷர்டு. யானையோட சரீரத்துக்கு எவ்வளவு பஞ்சபூதங்கள் வேணுமோ அது அங்க இருக்கு, மெஷர்டு பண்ணி இருக்கு. அது மித்தேன்னு அழகான வார்த்தை. வினிர்மித்தே, உண்டாக்கப்பட்டது. எப்படி ஒன்னொன்னுக்கு கணக்கு வச்சு உண்டாக்கப்பட்டது. ஏன்னா 5 பூதங்கள் சேர்ந்து சின்னது பெருசுனா எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் வரும். கொசு சரீரம் வேற, யானை சரீரம் வேற, மனித சரீரம் வேற, மரத்தினுடைய சரீரம் வேறையும் போது அதற்கு எவ்வளவு பஞ்சபூதங்கள் தேவையோ அதை அளந்து எடுத்துக்கொண்டு உண்டாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். வினிர்மித்தே, முதலில் உண்டாக்கப்பட்ட எது, சரீரம். ஃபர்ஸ்ட் அங்க ஆத்மாங்கிறவர் போட்டோம், ஆட் பண்ணிட்டோம். இங்க என்னது, இதெல்லாம் என்னது, பஞ்சபூதத்துல ஆனது என்னது, ஆத்மா. சரியான ஆத்மா, சரீரம். சோ இப்ப நாம என்ன பார்க்கணும், எப்படிப்பட்ட ஆத்மா மீனிங் அடுத்தது நியோஜ்ய. 2 என்ன பண்ணிடுச்சு, மாயா நியோஜ்ய சேர்த்து யுச் தாத்தம் உள்ள இருக்கு பாருங்க, யுச்சுங்கிற தாத்த யோஜ்ய, ட்ரிபிள் பி யோஜ்ய, யுஜ்னுடைய ட்ரிபிள் பி தான் யோஜ்ய. அது பாருங்க நியோஜ்ய, பிரிக்க முடியாத அளவுக்கு ஒண்ணு சேர்த்தாதான் அதுக்கு பேர் நியோஜ்ய. பிரிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணி வச்சிருச்சு, 2ஐயும் ஒண்ணு சேர்த்து வச்சிருச்சு. யாரு, அகடித்த கடனா பட்டியசி மாயா. யார் இந்த வேலையை பண்ணுது, சேராததை, இது ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை எழுதி வரீங்க, சேராததை சேர்த்து வைப்பதில் திறமையுள்ள மாயா. அகடித்த பட்டி, அகடித்த கடனா பட்டியசி, இன்டெலிஜென்ட். ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். எது சேர முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை சேர்த்து வைக்கிற மாயா. இந்த 2 வேர்டு இருக்குது. மாயா பவசாகரே, பவம்னா சம்சாரம், துக்கம், பிறப்பு இறப்புங்கிற ஒரு சம்சாரம். மனதில் இருக்கிற கவலை அப்படிங்கிறது என்னது, ஒரு சம்சாரம். அந்த சம்சார சாகரம், அதாவது மனதில் இருக்கிற விருப்பு வெறுப்பு கோபம் பொறாமை, அப்படிப்பட்ட சம்சார சாகரத்தில் 2ஐயும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், சம்சார துக்கத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்ங்கிறத சொல்றாரு. பவசாகரே, சம்சார சாகரத்தில் நிதாந்தம் மிகவும், பிரமயத்தி, ஏன் மிகவும், பிறந்ததிலிருந்து அவங்க 120 வருஷம் வாழ்ந்தாலும், அப்பெல்லாம் வேற யுகத்துல பாத்தீங்கன்னா 10,000 வருஷங்கிறாங்க, அதுக்கு முன்னால 1,00,000 வருஷங்கிறாங்க. இந்த சரீரத்துக்கு, மனித சரீரத்துக்கு ஒரு யுகத்திலும் ஆயுட்கள் அதிகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் பிரிச்சு தெரியறது இல்லை யாருக்குமே. அதிலே சுழலும்படி செய்கிறது. அதுதான் மிகவும். நீ எத்தனை வருஷம், 120 வருஷம் 150 வருஷம் வாழ்ந்தாலும் 2ஐயும் நம்மளால பிரிச்சு அறிய முடியாது. நானே முயற்சி செய்து பிரித்து அறிதல் நடவாத காரியம். அந்த பிரித்து அறியாததுதான் சம்சார துக்கத்திற்கு காரணம். அதான் சுழலும்படி செய்கிறது. அந்த சம்சாரத்தில் நம்மளை சிக்க வச்சது யாரு, மாயா. இப்போ ஆத்ம தத்துவத்தை விட ஒன்னா பார்க்கலாம். என்னது, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சுகம். ஏன்னா இப்ப நம்ம சுகம்ங்கிறது நம்மளும் ஒரு சுகத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆத்ம சுகம்ங்கிறது வேற, விஷயானந்த சுகம்ங்கிறது வேற. ஆத்மானந்தம், விஷயானந்தம், பெரிய டாபிக்கே இருக்கு. பிருகதாரண்ய உபனிஷத்துலாம் அந்த தைத்தியத்திலே வருமே அந்த விஷயானந்தம். இதை எவ்வளவு 100 மங்கு அதிகம் அது தைத்தியம் வரும்போது பார்க்கலாம். அதோட ஆனந்தத்தை கிரடேஷன் பண்ணி காமிக்கும். மனிதனுடைய அனுபவிக்கிற விஷயானந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷயானந்தம்னா இப்ப நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வர்றதுனாலயோ
ஒரு உறவுகளினாலேயோ ஒரு சூழ்நிலையாலேயோ நம்ம மனம் சுகத்தை அனுபவிக்கிறது. அது ஆத்ம சுகம் அல்ல. ஆத்ம சுகம் என்பது சொரூப சுகம். அந்த பக்கம் எழுதி வைங்க. ஆத்ம சுகம் என்னது? சொரூப சுகம். இந்த பக்கம் விஷயானந்தம், ஆத்மானந்தம். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். விஷயானந்தம்ங்கிறது ஒரு பர்சன், ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு சூழ்நிலையினால வரக்கூடிய ஒரு சுகம். கண்டிப்பா நம்ம அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். தட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஆத்மானந்தம். ஆத்மா ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த விஷயானந்தம் இஸ் அனித்தியம். ஒரு பொருள்கள் மூலியமாகவோ ஆப்ஜெக்ட் மூலியமாகவோ பர்சன் மூலியமா வரக்கூடிய சுகத்தை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். பட் இட் இஸ் அனித்தியம். முதல் இல்லாம இருந்திருக்கும், அப்புறம் தோன்றி இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் அந்த சுகம் காணாமல் போயிடும். அனித்தியம். ரெண்டாவது துக்க மிஸ்ரித்வம். விஷயானந்தத்தினுடைய ரெண்டாவது என்னது? துக்க மிஸ்ரித்வம். துக்கத்தோடு தான் சுகம் நம்மை நோக்கி வருகிறது. நாம் அதை கவனிக்க தவறி விடுகிறோம். ஒரு பர்சன்னால சுகம் வந்தாலும் சரி, ஒரு ஆப்ஜெக்ட்னால வந்தாலும் சரி, ஒரு சூழ்நிலையில வந்தாலும் துக்க மிஸ்ரித்வம். ஒரு டிவியே வாங்குறோம் எடுத்துக்கங்க, வீட்டுக்குள்ள வந்தாலும் ஒரு சந்தோஷம் அப்படின்னா அதுல என்னென்ன துக்கம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிராப்தே துக்கம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு கடைக்காரங்கிட்ட கொடுத்தா தான் வீட்டுக்கு டிவி வரும். பிராப்தே. அதை வாங்குவதற்கு, அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டும். சோ அந்த பொருளை அடைவதிலேயே துக்கம். அதுக்கு என்ன சொல்லுவான்? எத்தனை விதமான துக்கம் இருக்குன்னு நம்ம வாங்குற விஷயங்கள், வருகிற பொருள்கள், ஆப்ஜெக்ட், அனாத்மாவின்னு எடுத்துக்கலாம். எல்லா விஷயத்திலும் இருக்கிற துக்கம். ஃபர்ஸ்ட் பிராப்தே துக்கம். அடுத்தது அத ரக்ஷனே. வாங்கிட்ட டிவி வாங்கி கொண்டாந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை போட்டு டிவி வாங்கியாச்சு. பாதுகாத்தல். ரக்ஷனை என்னது? அதை பாதுகாப்பதில் துக்கம். கண்டிப்பா அதுல துக்கம் இருக்கு. டிவியை பாதுகாக்கிற எல்லா பொருளையும் யோசனை பண்ணி பாருங்க. பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றோம். ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிடுறோம், டிவி வாங்கிடுறோம், ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் ரிப்பேர்னா தானே தெரியுது. ரிப்பேர்னா இப்பெல்லாம் 5000 6000 ரிப்பேர் காசு. சோ ரக்ஷனே என்னது? திருப்பியே துக்கம். அடுத்தது வினஷ்டே. அது ரிப்பேர் ஆனாவோ, அது மறுபடியும் வேலைக்கு ஆகலினாவோ என்ன ஆகும்? துக்கம். அது கண்டிப்பா ஒரு நாளைக்கு அழியும். எந்த பொருளை வாங்கினாலும் அது அழிச்சா போதும். சோ இதெல்லாம் என்னது? துக்கம். இதெல்லாம் கலந்ததுதான் விஷய ஆனந்தம். நாம அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆனந்தத்துல இந்த மூணும் உண்டு. துக்க மிஸ்ரித்துவம் உண்டு. ஃபர்ஸ்ட் அனித்தியம், அடுத்தது துக்க மிஸ்ரித்துவம், அடுத்தது நம்மள என்ன பண்ணிடுவோம்? அடிக்ட் பண்ணிடுவோம். நம்மள அறியாம அந்த விஷயத்துக்கு நம்ம என்ன ஆயிடுவோம்? we will become addicted. புத்தியை மோகம் முறை செய்யும் மனதில். ஏன்னா தமகங்கிறதே முக்கிய போன இந்திரிய கட்டுப்பாட்டுல முக்கியம் என்னது? மனதை மற்ற பொருள்களில் அடிமையாக்காமல் பார்த்து கொள்ளுதல் தான் இந்திரிய அடக்கமே. அதுலயே நம்மளை மாட்டு விட்டுரும். எது? அடிக்ஷன். மனதை நமக்கு என்ன பண்ணிரும்? அடிக்ட் பண்ணி வச்சிடும். அந்த விஷயம் நம்மள அடிக்ட் பண்ணிரும். இதெல்லாம் இப்படியே யோசனை பண்ணிட்டே இருந்து பாருங்க, எல்லா துக்கம் வரும். இதெல்லாம் என்னது? துக்க மிஸ்ரித்துவம். அடுத்தது மூணாவது, அதுல கிரடேஷன். அந்த ஆனந்தத்தில், அந்த சுகத்தில் ஒரு கிரடேஷன் இருக்கு. விஷயானந்தத்தில் ஒரு கிரடேஷன் இருக்கு. ஒரு பொருளை கண்ணுல பார்ப்பதனால தர்ஷனே ஒரு சுகம். அதுக்கு பேர் என்ன? பிரியம். 3 இருக்கு. பிரியம், மோதம், பிரமோதம். பிரியம் அப்படின்னா ஒரு பொருளை பார்த்தோன்னே அழகா இருக்கு, அது ஒரு கிரடேஷன் இருக்கா இல்லையா? அடுத்தது அது கைக்கு வந்துருச்சு அந்த பொருள், அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆனந்தம் அதிகம். அதுக்கு பேரு மோதம். அந்த பொருளை அனுபவிக்கிறோம். ஒரு சாக்லேட்டு குழந்தை கண்ணில் காமிங்க, கண் அப்படியே மலர் அந்த குழந்தைக்கு. பிரியம். இந்தா உனக்குன்னு கொடுங்க, அடுத்த லெவல் ஆஃப் சுகத்துக்கு அது போகும். அது அவங்க அம்மா சாப்பிடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வாயில போட்டதுக்கு அப்புறம் பிரமோதம். இது 3 கிரடேஷன் விஷயானந்தத்தில் இருக்கு. இதெல்லாம் எங்க? அந்த பக்கம் டேஷ் போட்டுக்கிட்டே வரணும். ஆத்மானந்தத்தில் இந்த இடத்துல அனித்தியம் போட்டீங்கன்னா அது ஆத்மானந்தம் என்னது? நித்தியம். ஏன்னா துக்க மிஸ்ரித்துவம் அங்க கிடையாது. அடுத்தது இந்த கிரடேஷன் பிரியம், மோதம், பிரமோதம்ங்கிற கிரடேஷனின் ஆனந்தா இங்க கிடையாது. ஆத்மானந்தத்தில் கிடையாது. அது எப்பவுமே ஒரே ஆத்ம ஆனந்தம். நோ கிரடேஷன். ஏன்னா கிரடேஷன் இருக்குது. விகாரங்கள் அப்படின்னாவே என்னது? நாசம். மாற்றத்துக்கு எது உட்படுதோ கண்டிப்பா அது என்ன ஆகும்? அழியும். அதனால அந்த மாற்றங்கள் எங்க இல்ல? ஆத்மானந்தத்தில். இதுதான் பிகம் டிஃபரன்ஸ் பிட்வீன். அப்ப ஆத்மானந்தம் என்னங்க புரிஞ்சுக்க முடியலையே என்றால், பூரண மனநிறைவினால் வருகிற ஒரு மன நிறைவுதான் ஆத்ம ஆனந்தம்.
பூரணம் இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல, என்னை தவிர்த்து வேறல்லங்கிற அந்த பூர்ணத்துவாத் வருகிற ஒரு மன நிறைவுதான் ஆத்ம ஆனந்தம், மோக்ஷானந்தம், பிரம்மானந்தம், என்ன நீங்க போட்டுக்கலாம். அது மன நிறைவு. Without any person, object, experiences, we can get that ஆனந்தம். ஆனா இங்கெல்லாம் என்னது விஷயானந்தம்? you must have some persons or some experiences இல்லையா, சிலது ஆப்ஜெக்ட்ஸ் வரணும், அப்பதான் என்ன கிடைக்கும் உனக்கு விஷயானந்தம் கிடைக்குது. ஆனா ஆத்மானந்தத்துக்கு there is no need of any person or there is no need of any experiences or objects. எதுவுமே இல்லாமல் ஆனந்தத்து இருப்பது எப்படின்னா ஆத்மானந்தம். அது நித்திய ஆனந்தம். இப்ப யோசனை பண்ணி பாருங்க, which is intelligent, getting behind the விஷயானந்தம், getting என்ன சொல்றது, அதுக்கு பின்னால போறது பெஸ்டா, விஷயானந்தத்துக்கு பின்னாலேயே வாழ்க்கையை கழிக்கிறது பெஸ்டா, ஆத்மானந்தத்துக்கு பின்னால போய் அதை அடைவது பெஸ்டான்னு யோசனை பண்ணி பாருங்க. which is intelligent way of living. இது என்னது சுகம். ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா? நித்திய ஆத்மா, நித்திய சுகத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்து என்ன பார்த்தோம்? சித்து, அறிவு சொரூபம். அறிவு நமக்கு தெரியும். ஒரு பொருளை இப்ப நான் காமிக்கிறேன், என்ன பொருள்? பென்சில் சொல்றீங்க, ஒரு அறிவு உள்ள ஏற்படுது. இது விஷய அறிவு, விஷய பற்றி, ஆப்ஜெக்டை பற்றிய ஒரு அறிவு உங்களுக்குள்ள ஏற்பட்டது. இதுக்கோ ஆத்மா அறிவு, சித்து அப்படின்னா என்னன்னா, அது நீங்க இப்ப நாம காமிக்கும் போது உங்களுக்குள்ள பாருங்க, இப்ப நான் காமிச்சோன்னே நான் பென்சிலை அறிகிறேன்ங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அறிவு வரும். ரெண்டாவது, நான் பென்சிலை அறிந்ததை நான் அறிந்தேன், நான் பென்சிலை அறிபவளாக இருக்கிறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, எனக்கு அந்த பென்சில்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஏற்படுறது பென்சிலை பற்றிய அறிவு, ஆப்ஜெக்டை பற்றிய ஞானம், அது விஷய அறிவு இல்லையா, ஆப்ஜெக்டை பற்றிய அறிவு. அது ரெண்டாவது உள்ள ஒரு வரும், நான் பென்சிலை அறிபவளாக இருக்கிறேன். அதுதான் ஆத்மாவுடைய அறிவு சொரூபம், மாறாதது. அது எப்பவுமே அறிவு சொரூபமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது இந்த மனதில் வெளிப்படுவதனாலதான் மனது என்ன பண்ணுது, கண்ணு மனது இந்திரியங்கள், கண்ணு காது விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது, அறிவை வாங்க முடிக்கிறது. they become சேத்தனம். கண்ணும் மனமும் காதும் சேத்தனம் அறிவை பெறுவது பிகாஸ் ஆஃப் தட் அறிவு, which is மாறாத அறிவு. அதுதான் ஆத்ம சித், கான்சியஸ்னஸ், பியோர் கான்சியஸ்னஸ். இது என்னது? பென்சில் கான்சியஸ்னஸ். இப்ப இன்னொன்னு காமிச்சுன்னு வச்சுங்களேன், செல்போன் கான்சியஸ்னஸ். இன்னொன்னு காமிச்சுன்னு வச்சுங்களேன், டம்ளர் கான்சியஸ்னஸ். இது என்னது? ஆப்ஜெக்ட் மாறிக்கிட்டே வரும், அந்த கான்சியஸ்னஸ் வேற. நாங்க ஆத்மா ஆக்குறது பியோர் கான்சியஸ்னஸ். அதுக்கு சமஸ்கிருதத்தில் சொல்றது நப்தி சொரூபம். அந்த அறிவு சொரூபம் மனதில் வெளிப்படுறதுனாலதான் மனம் ஒன்றை அறிகிறது, கண் ஒன்றை அறிகிறது. அதுதான் சித்து, ஆத்மஸ்வரூபம். அடுத்து என்னது? அக்கண்டம். ஆத்மாங்கிறது பிளவுபட்டது கிடையாது. நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம், இங்க ஒரு ஆத்மா, அங்க ஒரு ஆத்மா, அங்க ஒரு ஆத்மா. சாஸ்திரம் சொல்லுது ஆத்மா அக்கண்டம், பிளவுபடாதது. ஏங்க அப்ப எனக்கும் இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க, ரெண்டு பேருக்கு நடுவுல ஆத்மா இல்லைன்னா ஆத்மா அங்கு வெளிப்படாமல் இருக்கிறது. இந்த சரீரத்தில் ஒரு மனம் இருக்கிறது, ஆத்மா வெளிப்படுகிறது. அங்க ஒரு சரீரம் இருக்கிறது, அங்க ஆத்மா, அந்த மனது இருக்குது, அங்க ஆத்மா வெளிப்படுகிறது. இன்பிட்வீன் நமக்கு நடுவுல சில ஜட வஸ்துக்கள் இருக்குது, அங்க மனம் இல்லை, அதனால அது ஆத்மாவை ரிஃப்ளெக்ட் பண்றது இல்லை. ரிஃப்ளெக்ட் பண்ணலைன்னா அங்க இல்லைன்னு அர்த்தமா என்ன? சோ ரிஃப்ளெக்ட் ஆகிற நாம என்ன நினைச்சுக்கிறோம், எங்கெங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அங்க மட்டும் ஆத்மானு பிளவுபட்டதாக நம்ம ஆத்மாவை கணக்கு போட்டு வச்சிருக்கோம். நான் ஆத்மா வேறு, என்னுடைய ஆத்மா வேறு, அவனுடைய ஆத்மா வேறு, அவருடைய ஆத்மா வேறு, கொசுனுடைய ஆத்மா வேறு, யானையோட ஆத்மா வேறு, மரத்தினுடைய ஆத்மா. அப்படி அல்ல. ஆத்மா ஏகா அக்கண்டகா, பிளவுபடாது. அது ரிஃப்ளெக்ட் ஆகிற மீடியம் தான் மெனி. அதனால என்ன நினைச்சுக்கிறோம், மினி ஆத்மா. அதல்ல, பிளவுபடாதது, நோ பிரேக், பிளவுங்கிறது கிடையாது. அடுத்தது போதம், அறிவு, வி போதம். அதான் சொன்னேன், என்ன ஃபர்ஸ்ட் போதம்ங்கிறது நான் ஒரு பொருளை காமிக்கிறேன் அப்படின்னா அது போதம் வச்சுக்கலாம். வி போதம்ங்கிறது என்னன்னு சொல்றேன், போதம்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை பத்தின ஒரு அறிவு. போதம், பென்சில் கான்சியஸ்னஸ். அடுத்து என்ன காமிச்சேன், டம்ளர் காமிச்சேன், டம்ளர் கான்சியஸ்னஸ். இதெல்லாம் என்னது? அறிவு. விபோதம்ங்கிறது இதை இவங்க என்னென்ன காமிச்சாங்க அதையெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு ஆள் சொல்றாங்க, எனக்கு இதையெல்லாம் நான் பென்சிலையும் டம்ளரையும் செல்போனையும் நான் அறிபவளாக இருக்கிறேன் ஒரு அறிவு இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் விபோதம், தட் இஸ் ஆத்மா, ஆத்மாவுடைய அறிவு.
ஆச்சா, அது என்னது? விபோதம். அடுத்தது அது என்ன சொல்லுவோம்? விஞ்ஞானம், ஞான நிஷ்டைன்னு அர்த்தம் சொல்லுவோம் நம்ம. அடுத்தது அத்விதீயம், இரண்டற்ற ஒன்று. இது அக்கண்டத்தோட நம்ம புரிஞ்சுக்கலாம். அக்கண்டம்னாவே என்னது? இருப்பது. அக்கண்டம்னா அப்ப இங்க அக்கண்டமா இங்க ஒண்ணு இருக்குது, இன்னொரு பிளவுபடாத இன்னொன்னு இருக்குதான்னு குழப்பம் வருங்கிறதுக்காக அடுத்து என்ன போடுறாரு சங்கரரு? அது அத்விதீயம், இரண்டற்ற ஒன்று. ஏன்னா ஒன்று அப்படின்னா 10ல் 1, 100ல் 1. ஒன்றுங்கிறது ரொம்ப கன்ஃபியூசிங் வேர்டு. அதனால என்னது? இரண்டற்ற ஒன்று ஆத்மா. என்ன ஆத்மா? இப்ப யாரு பக்கத்துல? அனாத்மா, பஞ்சபூதங்களால் ஆன ஒரு ஜடம். இது ரெண்டையும் சேர முடியாததை சேர்த்து வைப்பதில் யாரு? பட்டியசி ரொம்ப இன்டெலிஜென்டா வேலையை செய்யறான் மாயா. இது ரெண்டையும் ஆத்மா, அதனுடைய அனாத்மா. இந்த அனாத்மான பஞ்சபூதங்கள், இது ரெண்டையும் சேர முடியாததை சேர்த்து வைக்கிறது யாரு? சேர்த்து வச்சதுனாலதான், அதை சேர்த்து பார்ப்பதனாலதான். சேர்த்து வச்சுட்டா மாயை ஃபர்ஸ்ட், அது பாயிண்ட். இதை சேர்த்து நாம் அறிவதனாலதான் என்ன நமக்கு என்ன வருது? பவம். பவம்னா சம்சாரம், துக்கம். அது என்னவா இருக்கலாம்? விருப்பு, வெறுப்பு, கோபம், பொறாமை, மதம், மாத்சரியம், கர்வம். எனக்கு இது தெரியும், அது தெரியும், எல்லா கர்வங்கள் எல்லாமே எதனால வந்தது? இது ரெண்டும் போய் சேர்த்து வச்சதுனால வந்தது. ஆனா உண்மையில் அது ரெண்டும் சேர முடியாத அளவுக்கு டிஃபரன்சஸ். அன்னைக்கே சொன்னேன், ஒரு கயிற்றின் மேல பாம்பை ஏத்துனா கூட ஏத்துக்கலாம். இவன் என்ன பண்றா? கயிற்றின் மேல யானையை ஏற்றி வைக்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாத ரெண்ட ஏற்றி வைப்பது கெல்லாடி மாயா. அதான் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் வேர்டு அபகத. அபகதனா அற்றதுன்னு அர்த்தம். கீழே என்னென்ன அற்றதுங்கிறது பின்னால வருது. ஆத்மாவில் எது எது ஆத்மா, எது எது அற்றது. ஆத்மாவில் எது எது இல்லை? குணம். ஆத்மாவில் என்ன கிடையாது? ஃபர்ஸ்ட் குண. குணம் அற்றது. அந்த அபகதங்கிறது ஒன்னொன்னா சேர்த்துக்கிட்டே வாங்க. குண அபகத, வர்ண அபகத. அடுத்தபடி ஜாதி அபகத, வேத. வேதமற்றது. எது? குணத்தில் வேதமற்றது. அடுத்தது குணத்துக்கு அடுத்து என்னது? வர்ணம். வர்ணங்கிற பேதம் அங்கு கிடையாது. என்ன நான் விளக்குறேன், மீனிங் மட்டும் எழுதுறோம். குணபேதம் கிடையாது, வர்ணபேதம். பேதம்னா வேறுபாடுங்க. குணபேதம் ஆத்மாவில் கிடையாது. புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அப்படி புரிஞ்சுக்கணும். ஆத்மாவில் குணபேதம் கிடையாது. ரெண்டாவது வர்ணம். ஆத்மாவில் வர்ண வேறுபாடு கிடையாது. இப்ப குணம்னா என்ன? சத்துவ ரஜோ குணம் என்பது ஆத்மாவில் கிடையாது. குணாதீதக. சாஸ்திரம் சொல்றவட குணாதீதக. ஏன்னா குணமெல்லாம் எங்க இருக்குது? மாயில் இருக்கு. ஆத்ம தத்துவ மாயையை கடந்தது குணதீத. அடுத்தது இந்த குணம் எங்க இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மாவில் சத்துவமோ ரஜமோ தமோ குணமோ கிடையாது. அடுத்தது வர்ணம். வர்ணம் என்ன? வர்ணாசிரமம் சொல்லும் இல்லைங்களா? பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரங்கிற பேதம் ஆத்மாவில் கிடையாது. அப்பல இதெல்லாம் எங்க இருக்குது? சரீரத்துக்கு இருக்கு. யார் இல்லைன்னு சொன்னா? மனதுக்கு என்ன இருக்கு? சத்துவ குண பிரதானமா இருந்தா அவனுக்கு பேர் பிராமணன் இல்லையா? ரஜோகுண பிரதானா இருந்தா சத்திரியன், தமோகுண பிரதானா இருந்தா சூத்ரன். இதெல்லாம் எங்க இருக்குது? சரீரத்துக்கு உண்டு. ஆனா ஆத்மாவில் ஏதும் கிடையாது. அடுத்தது ஜாதி. எல்லா ஜாதி, மனித ஜாதி, மனித ஜாதிக்குள்ள இருக்கிற ஜாதி, விலங்கு ஜாதி, தாவர, இந்த மாதிரி டிஃபரண்ட் ஜாதி. பேதம் அற்றது. ஆத்மாவில் குணபேதம் கிடையாது. அங்க தத்துவ ரஜோ குணம்ங்கிறது ஆத்மாவில் கிடையாது. ஏங்க அப்ப நான் சத்துவ குணம், நான் சத்துவ குணம் சொல்லிக்கிறேனே, மனதில் சத்துவ குணம் இருக்கு, ரஜோ குணம் இருக்கு. அதை நீ மனதை நான் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம வாயிலிருந்து என்ன வருது? நான் சத்துவ குணம், நான் ரஜோ குணம். ஏன் சொல்றோம்? மனதில் நான் என்கின்ற கோஷம். அதுக்கு என்ன சொல்றது? மனோமய கோஷம் சொல்வதுக்கு. இதெல்லாம் ஆத்மாவில் கிடையாது. அடுத்தது சுக சித்தி. திருப்பி வருது சுகம். ஆல்ரெடி பார்த்துட்டோம், போன ஸ்லோகத்தை பார்த்தோம் இல்லையா? ஆத்மா ஆனந்த சொரூபம். சுக சொரூபம். சொரூபங்க, நாட் விஷய சுகம். சொரூபமே அதுக்கு சுகம்.
சுகம் என்ன? பூர்ண மன நிறைவுடன் கூடியதுதான் நிறைவு. பூர்ணக, ஏன்னா ஆத்மாவில் மனம் கிடையாது. அப்ப என்ன சொல்லணும்? நிறைவு சொரூபம். அப்ப தமிழ் என்ன சொல்லுவோம்? பூர்ணம். அது தமிழ நிறைவு, எங்கும் நிறைந்தது, அப்படிதான் அர்த்தம். சுகச்சித்தி, சித்தினா சப்தமி, அறிவு சொரூபம், கான்சியஸ்னஸ். சித்தி சைத்தன்ய சொரூபம், சுகஸ்வரூபம் சைத்திய சொரூபத்தில், ஏன்னா சப்தமி போட்டிருக்காங்க. அதில் எப்படிப்பட்ட குணமற்ற, வர்ணமற்ற, ஜாதியற்ற, ஆனந்த கான்சியஸா இருக்கிற, முதல்ல எது எது இல்ல, ஃபர்ஸ்ட் எது? அபகத குண வர்ண ஜாதி பேதம் போது அதெல்லாம் ஆத்மாவில் இல்லைன்னு ஒரு வேர்டு. அப்ப ஆத்மான என்னன்னா அது சுகஸ்வரூபம், கான்சியஸ்னஸ் பீயிங்கிறதுக்கு ரெண்டாவது வேர்டு சுக சித்தி. அடுத்து என்ன சொல்றாங்க? விப்ர விடாத்யகங்கிருதிஞ்ச. விப்ர, விப்ரக அப்படின்னா பிராமணன், விடா அப்படின்னா வைஷ்யன். அப்ப என்ன? ரெண்டு மட்டும் சொல்றாங்க அங்க. பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்திரன்கிற வேறுபாடு அங்கு இல்ல. அடுத்து என்னது? அப்படிங்கிற அகங்காரம், அகங்கிருதிஞ்ச அப்படின்னு எப்படி சொன்னா, நான் பிராமணன் அப்படிங்கிற அகங்காரம் ஆத்மாவில் இல்லை. நான் பிராமணன், நான் சத்திரியன், நான் என அகங்காரம். அகங்கிருதின்னு என்னது? அகங்காரம், அபிமானம். எது? நான் பிராமணன் அப்படிங்கிறதோ, நான் வைஷ்யன்கிறதோ, இதெல்லாம் எங்க இருக்குது? நம்ம புடிச்சு வச்சுக்கொண்டிருக்கிறோம் மனதில். நான் பிராமணன், நீ சத்திரியன், நான் கவுண்டனி, என்ன எத்தனையோ பிடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி என்னென்ன, நான் தமிழன், இப்ப வேற புதுசா நான் தமிழன், நான் இந்தியன்கிறது போய் இப்ப என்ன ஆயிடுச்சு? நான் தமிழன், நான் பிராமணன், நான் சத்திரியன், ஒன்னு ரெண்டா, நான் பெண். இந்த அபிமானம்ங்க நான்கு ஆட் பண்ணிக்கிறோம். அங்க ஆத்மாவில் எதுவும் கிடையாது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் ஆண், நான் பெண், நான் ஏழை, நான் பணக்காரன், நான் என்ன சொல்றது வெல் எஜுகேட்டட், எனக்கு நான் சாஸ்திரம் நன்கு படித்தவள், இந்த மாதிரி அகங்காரம் அதுக்கு பேரு. இதெல்லாம் என்ன சொல்றது? நான் நல்ல கலாச்சாரத்தில் பிறந்தவள், அவங்களுக்கு நல்ல கலாச்சாரமே இல்லை, கல்ச்சரே இல்லாத ஃபேமிலி அவங்கெல்லாம். நான் அகங்கிருதி, அதைதான் நான் விளக்குறேன். நான் நல்ல பண்புகளுடன் கூடியவன், இந்த மாதிரி அகங்காரம். ஏன்னா இதெல்லாம் எங்க இருக்குது? மனதில் இருக்கலாம், புத்தியில் இருக்கலாம். சரீரத்துக்கு ஆண் பெண் வேறுபாடு உண்டு இல்லையா? மனதிற்கு கலாச்சாரம் உள்ள மனது, கலாச்சாரம் இல்லாத மனது மனதுக்கு உண்டு. புத்திக்கு இதெல்லாம் தெரிஞ்ச புத்தியா இருக்கலாம், சில புத்தியில அதெல்லாம் தெரியாதவர்களா இருக்கலாம். இந்த வேறுபாடு சரீரத்தில் மட்டும்தான். ஆனா நான் என்ன சொல்றேன்? நான் பிராமணன், நோ, நான் ஆத்மாவில் என்ன கிடையாது. பிராமண ஆத்மா, சத்திரிய ஆத்மா, சூத்திர ஆத்மான ஆத்மா அக்கண்டம், பிளவுபடாது ஒரே ஆத்மா. அது வெளிப்படுகிற இடம் மனதில் என்ன இருக்கலாம்? கண்டிப்பா வேறுபாடு இருக்கு. ஒருத்தர் மனதை போல இன்னொருத்தர் மனது இருக்குதா என்ன? நாம எத்தனைதான் ஆராய்ச்சி பண்ணாலும் சைக்காலஜி டாக்டர்ஸ் யாரு எழுத்து மாதிரி உட்கார்ந்து ஒரு மனதை ஜட்ஜ் பண்ண முடியுமா என்ன? ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவங்க மனதில் என்ன நினைக்கிறாங்க நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. புரிஞ்சுங்களா? ஆனா வேறுபாடு எங்க இருக்குது? சரீரத்தில் இருக்கிறது. அது இல்லைன்னு சொல்லல, ஆத்மாவில் அந்த கான்சியஸ்னஸில் எதுவும் கிடையாது. என்ன நான் பிராமணன் அது ஆத்மா நினைக்கிறது கிடையாது. ஆனா நாம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில் ஆத்மாவில் அந்த அகங்காரம் ஆத்மாவில் கிடையாது. அடுத்தது சுத தார கேக. சுதனா பிள்ளை, என் மகன். ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் இது என் மகன், தாரம் என் மனைவி, கேக இது என் வீடு அப்படிங்கிற மயக்கம், மோகம். ஏன்னா இப்ப யோசனை பாருங்க, நானே ஒரு ஆள் இல்லைங்க போது என்னுடையங்கிறது எங்க வரப்போகுது? ஆத்மாவுடைய மகன் அப்படியே நம்ம சொல்ல முடியும். ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? என்னுடைய மகன், என்னுடைய மனைவி, தாரம் என்னுடைய வீடுங்கிற மயக்கத்தையும் கொடுப்பது யாரு? அகடித்த கடனா பட்டிகசி மாயா. எதுவுமே இல்லாத ஒன்றில் இதெல்லாம் இருக்கிற மாதிரி காமிக்கிறது. சேராததை சேர்த்து வைப்பதில் திறமையுள்ள மாயா பட்டியசி தெளிவாக நமக்கு காட்டுகிறது. இந்த ஆத்மாங்கிறது என்னது? குணம், வர்ணம், ஜாதியற்றது, சுகஸ்வரூபம், அவ்வளவுதான். அதை தவிர அங்க வேற எதுவும் கிடையாது. ஆனா இங்க இருக்கிற அந்த பிராமணன், சத்திரியன், நான் வைஷ்யன், சூத்திரங்கிறதையும் ஆத்மா மேல ஏற்றி வச்சு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நான், அதுக்கடுத்து என்னுடைய மகன், என்னுடைய மனைவி, என்னுடைய வீடுன்னு அடுத்த மயக்கத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டவள் மாயா.
4th ஈஸ்வர. இது மனிதருக்குள் இருக்கிற வேதத்தை நான் வேறு, நான் ஆண், நான் ஆண், நான் ஆண் பெண், இந்த மாதிரி சரீரத்துக்குள்ள வேறுபாட்டை என்னுடைய ஆத்மாவில் இருக்கிற வேறுபாட்டாக பார்த்தேன். அடுத்தது ஈஸ்வரனிடமே என்ன பண்றோமாமா வேறுபாட்டை. எப்படி தெரியுங்களா? அதுக்கு சாரம் சொல்லலாம். என்னது? ஈஸ்வரன் என்ன பண்றாங்களா? தேவதைகளை வச்சு ஈஸ்வரனை, இவங்க வைஷ்யர்கள், இவங்க என்ன சொல்றது, வைஷ்ணவ பரம்பரா, சைவர்கள், வைஷ்ணவர்கள், இந்த இறைவனிடமும் வேறுபாட்டை உண்டு பண்ணி காமிக்கிறாள் மாயாங்கிறத அடுத்த ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் மீனிங் எழுதிக்கலாம். அக்கடித்த கடனா பட்டியசி, ஃபர்ஸ்ட் வேர்டு அதை எழுதிக்கலாம். மாயா சேர முடியாததை சேர்த்து வைப்பதில் திறமையுள்ள மாயா. என்ன பண்றா அந்த மாயா? உலகத்துக்குள்ள வேதம், மனிதர்களுக்குள்ள வேதத்தை காமிச்ச மாயா இறைவனிடமும் வேதத்தை குண்டு பண்ணி இருக்கிற மாதிரி காமிக்கிறா. என்னென்ன வேதம் வருது? அக்கண்டேபி, பிரிக்க முடியாத பிரம்ம தத்துவம், அக்கண்ட பிரம்ம தத்துவம், அத்விதீய பிரம்ம தத்துவம். அப்படிப்பட்ட பிரம்மத்திலேயே இப்ப வேறுபாடுங்கிறது மனிதர்களிடம் மட்டும் மாயை காமிக்கல. நான் வேறு, இந்த உலகம் வேறு, இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் வேறு, இந்த உலகி அந்த பேதத்தை மட்டுமல்ல, பிரம்மனிடம் கூட வேறுபாட்டை பிரிக்க முடியாத பிரம்மத்திலும். எப்படி? ஃபர்ஸ்ட் விதி. விதினா பிரம்மாஜி, அவருக்கு ஒரு பேர் விதி இருக்கு. வேதம்னாலும் பிரம்மாஜி, பிரம்மாஜிக்கு நிறைய பேர் இருக்கு. படைப்பு கடவுள் பிரம்மாஜி. ஹரி சிவன், ஹர சாரி ஹரினா பெருமாள், ஹர சிவன் வேதம். இறைவனுக்குள்ளே என்ன பேதத்தை காமிக்கிறா? சிவன், விஷ்ணு, பிரம்மாஜி, பிரம்மா விஷ்ணு சிவன்கிற வேதத்தை உண்டு பண்ணி போன்ற வேற்றுமையை பிரிக்க முடியாத இறை தத்துவத்திலும். ஏன்னா இவங்கெல்லாம் யாரு? தேவதைகள். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? சிவன்கிறது தான் இறைவன் ஒரு குரூப், பெருமாள் தான் இறைவன், அவங்கள தான் வேற இறைவனே இல்லைன்றுவாங்க அவங்க. அதுக்கு அடுத்தது சில பேர் பாருங்க, குல தேவதை வழிபடுறவங்க அவங்க மட்டும்தான் தேவதை பார்க்க. சில பேர் பாருங்க, இதை ஒரு விசாரம் பண்ணி பார்த்தோம்னா மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாடு முறைகள்ல கோயில்ல பார்த்தீங்கன்னா மெயின் மூலவர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு தான் பிரதான வழிபாடு எப்பவுமே இருக்கணும். இப்போ ஒரு சிவன் கோயில் அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிறவர் தான் முக்கியமான தேவதை. அவரை வழிபட்டுட்டு தான் நம்ம சுத்தி வரும்போது இருக்கிற தேவதைகள் நிறைய பார்க்கறோம். இப்ப வர வர என்ன ஆயிடுச்சு, மெயின் மூலவரை அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு சுத்தி வர யாரு? தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரே தவறுன்னு சொல்லவில்லை, அதாவது இதனோட வழிபாடுகள் அதிகம் பண்றது சுத்தி வர பிரகாரத்தில் இருக்கிற தெய்வதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது சுவாமிஜி என்ன தெரியுங்களா சொல்லுவார், அதை ஷேர் பண்ணிக்கிறார். அதாவது சனி பகவானுக்கு வழிபாடு அபிஷேகம், சிவனுக்கு அபிஷேகம் இருக்காது, ஆனா இங்க சனி பகவானுக்கு அபிஷேகம் ஆராதனை, இங்க தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் ஆராதனை நம்ம பார்க்கிறோம் கோயில்ல நடந்துட்டு இருக்கு. இதை என்ன ஜோசிகர் அதை போய் பண்ணுங்க, இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க, கால பைரவருக்கு ஒரு வழிபாடு இப்பெல்லாம் அதிகமாயிட்டு வருது நம்ம பார்க்கிறோம். கால பைரவருக்கு உண்டான வழிபாடு இதெல்லாம் சுத்தி வர தேவதைகள். இப்ப எப்பவுமே இதுக்கு எப்படி அவர் உதாரணம் கொடுப்பாருன்னா ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இலையில எல்லாமே பரிமாறி வைக்கிறோம், நம்மளுக்கு மெயின் எது? சாப்பாடு, சாம்பார், ரசம், இது மெயின். இதெல்லாம் என்னது? வடை, பாயாசம், இதெல்லாம் தேவைதான், அதெல்லாம் சைடு. இவர் என்ன பாரு, இது எப்படி எனக்கு தோணுது, தயானந்தர் சொன்ன வார்த்தை இது அதான் மெயின். கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிற இறைவனை சும்மா போயிட்டு ஒரு போட்டு வந்துட்டு இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கும் சுத்தி வர இருக்கிற அது சனீஸ்வரனா இருக்கட்டும், குரு பகவானா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வழிபாடு முக்கியத்துவம் கொடுத்து கால பைரவர் இதுக்கு முக்கியமாக வழிபாடு பண்ணுதல் என்பது இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா எனக்கு அது வார்த்தைகளை சொல்ல தெரியல, ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா இலையில சாப்பாடு, சாம்பார் இதை விட்டு போட்டு எதையே சாப்பிடுறாமா, பாயாசத்தையே குடிச்சிட்டு வர மாதிரி வடையை மட்டும் சாப்பிட்டு எந்திரிச்சு வந்தா எப்படியோ அதை போன்றதும் மறக்கவே முடியலன்னா மெயின். இலையில உட்காந்து எதுங்க மெயின்? சாப்பாடு, ரசம், இதுதான் மெயின். பொரியல என்னதுதான் சைடு தான். அதுல வடை, பாயாசம் நாம என்ன பண்றோமாமா, இலையில வெறும் பாயாசம் மட்டும் ஊத்துன்னு சாப்பிட்டு எந்திரிச்சு வந்தா எப்படியோ, வடையை மட்டும் சாப்பிட்டு வந்தா எப்படியோ, அதை போல அது முறையானது அல்லன்னு புரிய வச்சார், ஒரு உதாரணம் கொடுத்தார். அது மாதிரி எப்பவுமே
நீங்க வந்து கோயிலுக்குள்ள போறீங்க அப்படின்னா கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சிவனா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், அது விஷ்ணு கோயிலா இருக்கலாம், பெருமாள் ஏதோ ஒரு கோயில், அது சக்தி பீடமா இருந்தா சக்தி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாலை முக்கியமா தரிசனம் அங்க பண்ணிட்டு தான் ஏதோ ஒரு அபிஷேகம் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டு தான் நீங்க இவங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கணும். யாரு பண்றாங்க? ஐயர்கள் இந்த காலத்துல சொல்லதெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா நீங்க வந்தேன்னா எனக்கு இதை பண்ணி இதை பண்ணா வா வா முருகருக்கு பண்றோம்னா மெயின் தேவதைக்கு வழிபாடுகள் முடித்ததற்கு பிறகு நல்லா தெரிஞ்சுக்குங்க. வழிபாடுகள் மெயின் கர்ப்பகத்துல மூலவருக்கு எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அண்டரை மடிக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, தப்புன்னு யாரும் சொல்லுவாரு இல்ல. குருக்கு வழிபாடு பண்றதோ, வியாழக்கிழமை சனிக்கிழமை நாம சனீஸ்வரன் வழிபடுறதோ, ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் கோயில் பாருங்க, ஆஞ்சநேயர் சனிக்கிழமை பார்த்தா பெருமாளை விட இங்க ஆஞ்சநேயர் கோயில கூட்டம் அதிகம். கூட்டம் இருக்கட்டும், ஆனா விஷ்ணுவுக்கு என்ன பண்ணணுமோ அங்க பெருமாளுக்கு உண்டானதெல்லாம் பண்ணிட்டு தான் சுத்தி வர. இப்ப என்ன ஆயிடுச்சு, என்ன சொல்லுது, இதெல்லாம் என்ன காரணம்? மாயை. எது பிரதானமான மூல கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற தேவதையை விட்டுட்டு சும்மா போயிட்டு இப்படின்னு கட்டத்தோட காசு போட மனசு வராது, சாமி கும்பிட்டு ஓடி வந்து இங்க நின்னுக்கிறது தவறு. அதுக்கு இந்த வேதத்தையெல்லாம் உண்டு பண்ணது யாரு? மாயா. அதே சொல்றாரு அவர் இந்த கலாச்சாரத்துக்கு அவர் என்ன முன்னாக போயிட்டாரு, சிவன் விஷ்ணு இந்த மாதிரி பிரம்மாஜி இந்த மாதிரி வேதத்தை நம்மிடம் காமிப்பவள் மாயா. ஏன்னா அதெல்லாம் என்னது? ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட தேவதைகள். இறை தத்துவம் ஈஸ்வர தத்துவம் என்பது இந்த தேவதைகளையும் படைத்த தத்துவம். அந்த பிரம்ம தத்துவத்தில் என்ன கிடையாது? வேதம் கிடையாது. ஏன் நமக்கு அது கோயில் இல்லை? ஏன் ஈஸ்வரனுக்கு ஏன் கோயில்? ஏன்னா ஈஸ்வரனிடம் படைக்கப்பட்டவங்க தான் பிரம்மாஜி. முதல் தோன்றியவர் பிரம்மாஜி. ஈஸ்வரன் படைத்த முதல் தேவதை யாரு? பிரம்மாஜி. ரெண்டாவது விஷ்ணு பெருமாள். மூணாவது யாரு? சிவன் வச்சுக்கலாம். இவங்களுக்கு டிவிஷன் ஆஃப் லேபர் சொல்றபடி தான் எல்லாம் என்னது? டிவிஷன் ஆஃப் லேபர். ஏன்னா எல்லாமே அவங்க ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாரு, நீ இந்த வேலை பண்ணுங்க, நீங்க இந்த வேலை பண்ணுங்க, அந்தந்த வேலையை பிரிச்சு கொடுத்து அந்தந்த தேவை சக்திகளுக்கு டிஃபரண்ட் சக்தி என்னத்தை நம்ம வழிபடுறோம்னு பாத்தீங்கன்னா அந்த சக்தியை தான் ரூபம் கொடுத்து தேவதைகளாக வழிபடுகிறோம். இறைவன் படைத்த சக்தி அந்த மாயை தான் பிரம்மாஜி எல்லாமே இருக்கிறது. இப்போ நாம என்ன பண்ணிடுறோம்னா அந்த ஈஸ்வரனுக்கு நம்ம எந்த தேவதை நீங்க வழிபட்டாலும் அந்த வழிபாடு கோஸ் டு ஈஸ்வரா ஒன்லி. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த தேவையை வேணா வழிபடு, பெரியவர்களை வணங்கினாலும் கூட, ஏன்னா அது எல்லாமே யாரோட படைப்பு? ஈஸ்வருடைய படைப்பு. வீட்டுல ஒரு பெரியவர்கள் விழுந்து கும்பிட்டாலும் சரி, நீங்க தேவதைகளை போய் கோயில வழிபட்டாலும் சரி, எல்லா வழிபாடுகளும் கோஸ் டு தட் ஈஸ்வரா. அடுத்த கேள்வி நிறைய பேர் கேட்கறது, ஏங்க ஈஸ்வரனுக்கு ஒரு கோயில் இல்லையா? எல்லாத்தையும் அவதாரம் படைச்சார், அவருக்கு அரூபம். ஈஸ்வரனுக்கு என்ன கிடையாது? அவருக்கு ரூபம் கிடையாது. ஏன்? சத்தியம் ஞானம் அனந்தம். என்னங்க ரூபத்தை கொடுக்கறது? பாருங்க, சத்தியம் ஞானம் அனந்தம்னு ஒரு ரூபம் வைக்க முடியுமா? ரூபமற்றவ பிரம்ம தத்துவத்தில் என்ன கிடையாது? ரூபம். ஏன்னா ஒரு ரூபத்துக்கு நீங்க ஈஸ்வரன் சொல்லிட்டு வச்சுக்கலாம், மற்ற எல்லா ரூபமும் ஈஸ்வரன் அல்லன்னு ஆயிப்போ. லிமிட்டட் பை டைம் ஸ்பேஸ். ஈஸ்வரனுக்கு நீங்க ஒரு ரூபம் கொடுத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும்? அங்கேயும் லிமிடேஷன்ஸ் வந்துடும். லிமிட்டட் பை டைம் ஆயிடுவாரு, லிமிட்டட் பை காலம், லிமிட்டட் பை ஸ்பேஸ், லிமிட்டட் பை வஸ்து. அவர் எல்லாமாக ஆக முடியாது. ஏன்னா அவர் ஒரு ரூபத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. அவர் எப்படி எல்லாமாக ஆக முடியும்? சோ ஈஸ்வரனுக்கு ரூபம் கிடையாது, அரூபம். அந்த ஈஸ்வரனை அரூபமாக ஈஸ்வரனை வழிபட முடியாது என்பதற்காகத்தான் ஈஸ்வரனுக்கு ஒரு ரூபம். என்ன ரூபம் கொடுத்திருக்கோம்? விஷ்ணு ஒரு ரூபம், இந்த ரூபத்துல வழிபடுங்கள். சிவன் ஒரு ரூபம், பெருமாள் விஷ்ணு ஏதாவது அதுக்கு ஒரு ரூபம் சக்தி. எல்லாத்துக்கும் ஒரு ரூபத்தை கொடுத்து நாம வழிபடுகிறோம். யாரை நீங்க வழிபட்டாலும் that prayer goes to ஈஸ்வரா only. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதத்தை உண்டு பண்ண யாரு? மாயா. இறைவனிடத்தில் என்ன கிடையாது? வேதம் கிடையாது. ஈஸ்வரனிடத்தில் எந்த வேதம் கிடையாது. எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அந்த ஈஸ்வரன் படைக்கும் தொழிலை செய்யும் போது பிரம்மாஜி என்று அழைக்கப்படுகிறார். நம்ம தான் வச்சுக்கிறோம் பேரு, அவருக்குல ஒன்னும் பேர் கிடையாது. அந்த பிரம்ம தத்துவம் ஈஸ்வரன் வச்சுக்கலாம். அந்த பிரம்ம தத்துவம் ஆயில் வெளிப்படும் போது அவருக்கு பேர் என்ன? ஈஸ்வரா. அவர் படைக்கும் தொழிலை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு பேரு பிரம்மாஜி. அந்த ஈஸ்வரன் காத்தல் என்கின்ற தொழிலை செய்யும் போது அவருக்கு பேரு விஷ்ணு.
அந்த ஈஸ்வரன் லய காலத்தில் தன்னுடைய வேலை செய்யும் போது அவருக்கு பேரு சிவன். புரிஞ்சுக்கணும். அந்த பிரம்மனிடனுடைய சக்தி தான் மாயா, மாயைதான் சக்தி வழிபாடு. இப்படி புரிஞ்சுக்கணும். அந்த பிரம்மத்தை சார்ந்தவள் தான் மாயா, அதுதான் எனது சக்தி வழிபாடு. இப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்தது அக்கண்டேபி பிரிக்க முடியாத பிரம்ம தத்துவத்தில் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கோமாமா? விதி பிரம்மாஜி, ஹரி பெருமாள், சிவன் வேற பெருமாள் வேற. அடுத்தது ஹர சிவன், ஹரண சிவன், வேதம் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற வேற்றுமையை விரச்செய்ய ஏற்படுத்தி உதானபி படித்தவர்களையும், பெரிய பெரிய சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தவர்களையும், பாமர மக்கள் இந்த வேறுபாடு இருக்குன்னு சொன்னா கூட ஏத்துக்கலாம், படித்தவர்களையும் ஏன் எப்படி பாருங்க, சிவன் சைவர்கள் சிவனை மட்டும்தான் வழிபடுவாங்க. யோசனை பண்ணி பாருங்க. இந்த கான்செப்ட் புரியாதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நாங்க சைவர்கள், நாங்க சிவனை மட்டும்தான் வழிபடுவோம், எங்களோட முறைதான் சிறந்தது, எங்க சடங்குகள் தான் சிறந்தது சொல்றாங்களா இல்லையா? அடுத்தது வைஷ்ணவர்கள், எங்க பெருமாள் தான் தெய்வம், அது எங்களுக்கு தான் சிறந்தது, எங்க மாதிரில வந்தீங்கன்னா தான் மோட்சம் சொல்றாங்களா இல்லையா? இந்த வேறுபாடு படித்தவர்கள் யாரு? கர்மகாண்டத்தை கரைச்சு குடிச்சு ஹோமம் யக்னம் பண்ற பிராமணர்கள், அவர்களிடம் இந்த வேதம் இருக்கு. பாக்குறோமா இல்லையா? வேதம் அவர் இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க பிராமணர்கள், என்ன சொல்றது, நாங்க வழிபாடு பண்றதுதான் சிறந்தது, வைசியர்கள் பண்ற வழிபாடுங்கிறது சிறப்பு இல்லை, நாங்க இங்க முறைப்படி எல்லாம் என்னது இறைவன் இறைஸ்வரிடம் செய்கின்ற வழிபாடு. அதாவது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வர வர அந்த ஸ்பிரிட் பக்தியை விட எது அந்த ஃபார்ம், அந்த முறைகள் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் ஆகி போச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. பக்தியினோட வெளிப்பாடு தான் ஃபார்ம். ஃபார்ம்னு என்ன? சடங்கு. இது இப்படி வழிபடுறது, இப்படி வழிபாடுகள் இருக்கிற டிஃபரன்சஸ். இப்ப ஒரு குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும். பக்தி வழிபாடு, கோயிலுக்கு போறது அதெல்லாம், அல்லது கோயில் இருக்கிற வழிபாடு. இந்த ஃபார்முக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எதுக்கு விட்டுட்டோம்? ஸ்பிரிட். பக்திங்கிறது என்ன புரிஞ்சுக்கணும், அந்த வேறுபாடு பாக்குறவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவன் மனதில் இருக்கிற பக்தி சிவ வழிபாடாக வெளிப்படுகிறது. அவர் வெளிக்கிற பக்தி தான் வைஷ்ணவலா பெருமாளை வழிபடுறாங்க இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, அந்த ஃபார்ம்ல இருக்கிற வேறுபாடு. அப்படி அல்ல, ஸ்பிரிட் பக்தி தான் முக்கியம். அந்த இடத்துல பார்க்கும்போது நோ டிஃபரன்ஸ். அறியாமையினால என்ன பண்றாங்க, அடுத்தபடி பாருங்க, யார் இதெல்லாம் பண்றது? புதானப்பி படித்தவர்களும் கூட, எது சாஸ்திரத்தை படித்தவர்களும் கூட, கர்மகாண்டத்தில் ஹோமம் யக்னம் பூஜை புனஸ்காரம் சாண்டிங் எல்லாம் கத்து வச்சிருப்பாங்க. ஆனா என்னமாங்க, நாங்க வைஷ்ணவா, நாங்க சிவன் கோயில திரும்பி கூட பார்க்க மாட்டோம் பாங்க அவங்க சொல்றாங்களோ இல்லையா? சொல்றாங்களும் நாங்க பார்த்துருக்கோம். என்னன்னு ஹரி திருப்பி சொல்றாரு, ஹரி ஹர, ஹரினா விஷ்ணு, ஹரண சிவன், விவேத பாவானு, விஷ்ணுவிடமும் சிவனிடமும் வேற்றுமை உணர்ச்சி உள்ளவர்கள். என்ன பண்றாங்க அவங்க? விஷ்ணுவிடமும் சிவனிடமும் வேற்றுமை உணர்ச்சி உள்ளவர்களாக யாரு பண்றா? விஷயம் வேற, மாயா உள்ளவர்களாக. அடுத்தவடு பிரகாமம், மிகவும் பிரகாமம், மிகவும் பிரமயத்தி, மயக்கமுறை செய்கிறது. யாரு? மாயா மயக்கமுறை செய்கிறாள். they become confused. இதுக்கு பேர் தான் மோகம். என்னது? சிவன் வேறு, அதை வழிபாடுதான் சிறந்தது ஒரு குரூப், விஷ்ணு தான் சிறந்தவர், அவரை வழிபடுறதா சிறந்தது இன்னொரு குரூப். இந்த மாதிரி வேதம் இல்ல சக்தி வழிபாடுதான் சிறந்தது, சக்தி பீடன் வழிபாடுதான் சிறந்தது இன்னொரு குரூப் இருக்காங்களே இல்லையா? இதெல்லாம் யாரு? எதனோட வெளிப்பாடு? அறியாமை. மாயின்னு என்னங்க? அறியாமை தான். அதான் டீசெண்டா அவன் என்ன சொல்றான், ஜீவ ஆசிரிய மாயா என்ன? அஜ்ஞானம். அஜ்ஞானம் என்ன? அறியாமை. அது டீசெண்டா என்ன சொல்றோம்? மாயான்னு சொல்றோம்.
அந்த மாயினோட அந்த அஜ்ஞானத்தோட வெளிப்பாடு. அவர்களுக்கு என்ன இறைவன்னா ஈஸ்வர தத்துவத்தை பற்றி எதை பற்றி அஜ்ஞானம். தேனோ சாண்டிங், தேனோ ஹோமம், ஹவு டு டூ ஹோமம், சாண்டிங் பண்றது எப்படி, பூஜை பண்றது எப்படி, கோயிலுக்கு ஆகம விதிகள் எப்படி பண்ணணும், கோயிலுக்கு எப்படி சிவன் வழிபாடு, ஆழ்கால பூஜை எப்படி நடத்தணும், ஒரு கும்பாபிஷேகம் எப்படி நடத்தணும் கேளுங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பட் அதுதான் சொன்னார். அவர் என்ன சொன்னாரு, புதனானி நல்லா கடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அது ஈஸ்வர தத்துவம்ங்கிற அந்த கான்செப்ட் தெரியாததுனால என்னத்தை புரிஞ்சுக்கிறாங்க, சிவன் தான் அல்டிமேட் கடவுள். அதனாலதானே பிரம்மா விஷ்ணு தான் அல்டிமேட் கடவுள். அவங்க பாருங்க, அந்த விஷ்ணு கும்பிடுறவங்க, விஷ்ணு வழிபாடு பண்றாங்க வைஷ்ணவா, அவங்க பாத்தீங்கன்னா அந்த வைஷ்ணவர், ஆஞ்சநேயர், ராமர், கிருஷ்ணா அவங்கள தவிர இந்த பக்கம் சிவன் கோயில் பக்கம் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஏங்க கோயிலுக்கு வரலையாங்க இந்த பக்கம் அப்படின்னா, ஏன்னா ரெண்டு பக்கம் தான் இருக்குது, ஏங்க வரலையானா, ஐயோ நாங்க வைஷ்ணவாங்க, நாங்களும் அங்கே வரக்கூடாதுங்க, வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க. தோஷ தர்ஷனம் பாருங்க, யார் யார் இப்ப இருக்காங்கன்னா மாயா காரணம்னு நினைச்சுங்க, அறியாமைன்னு கூட சொல்ல வேண்டாம், மாயா காரணம். இந்த ஒரு ஸ்லோகத்தை மாயா பஞ்சகங்கிற அந்த ஒரு ஸ்லோகத்தை 5 ஸ்லோகத்தை படிச்சிருந்தா கூட இந்த வேறுபாடு அவங்களுக்குள்ள வராது. எல்லாம் என்னதான் ஈஸ்வர தத்துவம். அவர் சிவனா இருக்கிறாரு, பெருமாளா இருக்கிறாரு, யாரா இருந்தா எல்லாமே அந்த ஈஸ்வர தத்துவம். அது சில பேர் தமிழ் கடவுள், இப்போ ஒரு புது இது தமிழ் கடவுள், நாங்க தமிழன், முருகனை மட்டும்தான் வழிபடுவோம், அறுவடை வீடு மட்டும்தான் போவோம், இது ஒரு குரூப். எல்லாமே அறியாமை. அந்த ஈஸ்வரன் தாங்க முருகன். அந்த ஈஸ்வரன் என்ன சொல்றது, அந்த படைத்தலைவனாக இருக்கும்போது அவருக்கு பேரு முருகன் பேரு, ஸ்கந்தகா, அப்படிதான் முருகன். நீங்க யார வழிபட்டாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது. அது பாருங்க, இப்ப நமக்குள்ளேயே இந்த கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால வேற மதத்தினரோ அல்லது கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்களும் நம்மளுக்கே இருப்பாங்க. ஹிந்துன்னு பேர் இருக்கும், என்ன ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல அதான் சொல்றது, சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா ஹிந்துன்னு இருக்கும், பட் அது சம்பந்தம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. இன்னொன்னு ஓரளவுக்கு பக்தியோடு இருக்கும், ஆனா இந்த பேசிக்கான இந்த ஒரு அறிவு இல்லாதனால யாரு கேள்வி கேட்டாலும் நமக்கு பதில் சொல்ல தெரியாது. என்ன கேள்வி கேட்பாங்க அவங்க, நம்மள மடக்கிறதுக்கு, ஏங்க உங்களுக்கு எதுக்கு இத்தனை தெய்வம், ஒரு தெய்வத்தை வழிபட்டா பத்தாத, நாங்க பாருங்க இயேசுவை மட்டும்தான் கும்பிடுறோம், எங்களுக்கு ஒரு தெய்வம், ஒரு கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் கம்மி, உங்களுக்கு என்னங்க இத்தனை ஃபங்க்ஷன், இத்தனை தேவதை, பதில் சொல்ல தெரியுமா நமக்கு? ஆஸ் அ ஹிந்து வி மஸ்ட் நோ த ஆன்சர். ஏன் நமக்கு இத்தனை கோயில்கள் அப்படின்னு பதில் சொல்ல தெரியணும். அப்பதான் யூ ஆர் குவாலிஃபைட். இதெல்லாம் விட்டுற வேண்டியது. நான் தமிழன், இந்த கான்செப்ட் புரியாம நீங்க தமிழன்னு கொடி பிடிச்சி என்னத்தை பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் தமிழன், நான் முருகன் தான் தமிழ், அவங்க பிரிச்சுட்டா முருகன் தான் தமிழ் கடவுள், முருகன் கோயிலுக்கு மட்டும்தான் போவேன், இது ஒரு குரூப். நான் வந்து ஐயப்ப பக்தன், ஐயப்பனை மட்டும்தான் வழிபடுவேன், வேற யாரையும் வழிபட மாட்டேன். அதனால பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க. சொல்லும் போது நமக்கு பரிதாபமா இருக்குது. ஒரு தத்துவத்தை புரிஞ்சு கொள்ளாம நாமளே இறைவனை கூறு போட்டு வச்சிருக்கிறோம். எப்படி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. ஐயப்பன் பக்தன், நான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஐயப்பன் பக்தன், ஐயப்பன் மலைக்கு இத்தனை போயிருக்கேன், ஐயப்பனை தான் கும்பிடுவேன், உட்கார்ந்தா ஐயப்பா, எந்திரிச்சு ஐயப்பா, நம்ம ஐயப்ப பக்தன்கிறத காமிக்கிறது, உட்கார்ந்தா ஐயப்பா, எந்திரிச்சு ஐயப்பா சொல்ற அளவுக்கு நான் ஐயப்ப பக்தன். ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு, அதனால சொல்றேன். இது எது காமிக்குது? இறைவனை வேதம் ஊறு போட்டுட்டோம்னா, அதனாலதான் நம்மளுடைய கலாச்சாரத்தை கீழே போகும்போது நம்மளால இழுத்து பிடிக்க முடியலன்னு கேட்டா, நாம பெற்ற குழந்தைகளை இந்த கேள்வி கேட்டா we don't know the answer. எப்படிங்க அப்புறம் அவங்கள நம்ம வீட்டுக்கு இருக்கவங்க ஒரு கேள்வி கேட்டாவே பதில் சொல்ல தெரியாது, அதெல்லாம் தெரியாது. என் குழந்தை நம்ம அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணி தெரியுங்களா? எங்க அம்மா அப்பா சொன்னா நானும் அப்படியே கேட்டேன், கோயிலுக்கு போனா சாமி கும்பிட்டேன், நீ ஏன் வரமாட்டேங்கிற, நீ எம்பேச்சும் கேளு. இப்பெல்லாம் அதெல்லாம் கேட்காதுங்க, எனக்கு இது வேணும். எதா இருந்தா லாஜிக் ரீசனிங் கேட்டு பழகிச்சுக்கு. அதுக்கெல்லாம் they are so intelligent. கேட்கணுங்கிற நான் கேட்டு தெளிவு பெற்றாதான் பக்தி. ஏன்னா சின்ன வயசுல அனுமன் வந்தாரு, ராமர் போனாரு கதை சொல்லிட்டு இருக்கலாம். 10, 15 வயசு 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த கதையெல்லாம் அதுக்கெல்லாம் கேட்காது. என்ன எதுக்கு சிவன் ஏன் வழிபடுறீங்க, விஷ்ணு ஏன் வழிபடுறீங்க, இது ஒரு கோயில், இது சிறந்ததா அது சிறந்தான்னு கேட்கு. கண்டிப்பா கேட்கும். சிவன் வழிபடுறீங்க, எங்க வீட்டே கேட்குது, இவர் பெஸ்டா, எந்த சாமி கும்பிட்டா நமக்கு நல்லா வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாரு, இவர் பெஸ்ட், இவர் பெஸ்டா, அவர் பெஸ்டான்னு கேட்கும். இதுக்கெல்லாம் பதில் தயவு செஞ்சு நாம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் ட்ரூ ஹிந்து நாம. அப்பதான் நம்ம கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க முடியும். ஏன்னா நாம என்ன நினைச்சுக்கிறோன்னா, நம்ம கலாச்சாரம் கீழே போயிட்டு இருக்கு, யாராவது தூக்குவாங்கன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். யாருங்க தூக்குவா? யாருனால தூக்க முடியும்? யோசனை பாருங்க. நாம தூக்குறோமா? நம்ம தூக்கணுங்கிறத ஒருத்தருடைய கடமை. நாம தூக்கணுமா? நம்ம கலாச்சாரத்தை நம்ம கத்துக்கிட்டோமா? அதை விட்டுற வேண்டியது. யாராவது தூக்குவாங்களாம். யார் வந்து தூக்குவா? யாருமே கண்டுக்கிறது இல்லை. யார் வந்து கண்டுக்குவா?
நம்பு மதத்தை நாம தான் தூக்கி பிடிக்கணும். இது சுவாமினி அடிக்கடி சொல்றது. மற்றவங்க மேல பேர்டனை போட்டு நம்ம வாட்டி நம்ம காசு பணம் பின்னால போயிட்டு இருக்கோம். we don't give time to know our கலாச்சாரம் is the basic culprit. nobody என்ன சொல்றது, we don't have time. எதுக்கு? நம்ம கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்கு டைம் இல்லை. அப்ப எப்படிங்க கலாச்சாரத்துல குழந்தைய வளர்த்துறது? அப்புறம் எப்படிங்க அடுத்த ஜெனரேஷன் கலாச்சாரத்தை கொடுக்கறது? அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆகி ஆடிட்டு இருக்குது. யாராவது ஒரு சுவாமினி வந்து எத்தனை சுவாமினி வந்துங்க தூக்கி பிடிக்க முடியும்? ஒருவருடைய இண்டிவிஜுவல் நினைச்சுக்க, என்னுடைய கடமை என்னுடைய கலாச்சாரத்தை தெரிந்து கொண்டு அடுத்த ஜெனரேஷன் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்ப அந்த கலாச்சாரத்தை கத்துக்கணும்னா எங்கேயும் போய் கத்துக்கிறது? பை அட்டெண்டிங் தி கிளாஸஸ் ஒன்லி. நான் வந்து டெய்லி டக்காடை போட்டு கந்த சஷ்டி கவசம் எங்க வீட்டில் டெய்லி பாடுங்க, ஓகே. அது நாட் லேர்னிங் த கலாச்சாரம். அது கேசட்ல பாடினவங்க அவங்க புண்ணியம் அவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க. நீங்க உட்காந்து படிக்கிறீங்களா கந்த சஷ்டி கவசம்? நம்ம உட்காந்து படிக்கிறோமா? அப்பதான் அந்த குழந்தை பார்த்து படிக்கும். நீங்க இன்னைக்கு நம்ம அந்த காலத்துல டேப் ரெக்கார்டை போட்ட இந்த காலத்துல அவங்க செல்லுல போடுறாங்க. இதுதான் வித்தியாசம். அது கலாச்சாரத்தை தூக்கிட்டு போறதுங்கிறது அதுவும் தேவை. அது மட்டும் நினைச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் டிசைட் பண்ணும், ஐ மஸ்ட் லேர்ன் மை கலாச்சாரம் பை அட்டெண்டிங் த கிளாஸஸ். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதை கூட்டி எடுத்து செல்ல முடியும். தட்ஸ் அவர் டியூட்டி. ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணலாமா வேண்டாமாங்கிறதுக்குள்ள சாய்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இட் இஸ் என்ன சொல்றது, சாய்ஸ்லெஸ் சாய்ஸ். இட்ஸ் மை டியூட்டி டு லேர்ன் மை கலாச்சாரம் and hand it over to next generation. நாம எப்படி வேணா இருக்கலாம், பையனை பிள்ளை நல்லபடியா வளர்க்கணுங்கிறது தவறு. ஃபர்ஸ்ட் you must learn, then you have to hand it over to the next generation. அதுதான் இப்ப நாம இருந்து கத்துக்கிறோம். ஓகே, இப்ப நாம என்ன பண்ணலாம்னா இந்த 5 ஸ்லோகத்திலையும் அவர் மெயினா என்ன சொன்னாரு, நான் பகவத்கீதை கிளாஸ் அடுத்த கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ டைம் முடிஞ்சதுனால மெயினா நம்ம இதுல இருந்து மெயின் கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கணும் டு ப்ரொசீட் இன் வேதாந்தா இன் டீட்டெயில் பார்த்துட்டோம். என்ன மாயைங்கிற வேர்டு, பிரகிருதி மாயை இதெல்லாம் வந்து தெளிவாய்க்கணும். பிரம்மம், ஈஸ்வரன், பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம், பிரகிருதி, மாயா, சிவன், விஷ்ணு, அவதாரம், இதை பத்தின ஒரு கிளீன் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா we can proceed வேதாந்தா. இதெல்லாம் வந்து நீங்க அத்தியாத்ம ராமாயணம்லாம் கேட்குறீங்கன்னாவே அது அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும். இப்போ பிரம்ம தத்துவம்ங்கிறது உலகம் படைக்கப்பட்டதுக்கு முன்னும் இருந்த ஒரே தத்துவம் பிரம்ம தத்துவம். அதோட சக்தி தான் மாயா. அப்போ அந்த சக்தி வெளிப்படாத பிரம்ம தத்துவம், அந்த மாயைங்கிறது திரிகுண ஆத்மிகா தான், பிரகிருதிங்கிறது திரிகுண ஆத்மிகா தான் பிரகிருதி. அந்த பிரம்ம தத்துவம் சத்தியம், ஞானம், அனந்தம், அதுதான் அவ்வளவுதான். அதுக்கு ரூபமோ அதுக்கு வழிபாடோ நம்மளால பண்ண முடியாது. அதனுடைய சக்தி, அதனுடைய அந்த சத்தியம் ஞானம் என்பது அந்த பிரகிருதின்னு சொல்லுவோம். அந்த 3 குணத்தை சேர்ந்து போது முதல்ல அதுக்கு பேர் பிரகிருதிங்கிற வேர்டு வரும். ஏன்னா இன்ஆக்டிவ் ஸ்டேஜா இருக்கும்போது சத்துவம், ரஜோ, தமோ குணம் இன்ஆக்டிவா இருக்கும்போது, ஜடமா இருக்கும்போது அதுக்கு பேரு பிரகிருதி. ஜடமாக இருக்கும்போது யாரு ஃபர்ஸ்ட் இருந்தா, பிரம்ம தத்துவம், பிரகிருதி. இது சிருஷ்டிக்கு முன்னால் இருந்த முதல் ஸ்டேஜ். அப்புறம் ஈஸ்வரன் பிரம்ம தத்துவம் என்ன, உலகம் படைக்கப்படலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஈக்ஷதே பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரம்ம தத்துவம் என்ன ஆகும், மாயையில் வெளிப்படும் போது, மாயை ஹாஸ் த கெப்பாசிட்டி டு கெட் த சத்தியம், ஞானத்தை வாங்கக்கூடிய சக்தி மாயைக்கு ஏற்படுகிறது. அப்பதான் அந்த பிரகிருதிக்கு பேர் என்ன வருது, மாயா. எப்போ, when it is activated by பிரம்மம் வச்சுக்கணும். பிரம்ம தத்துவம் இல்லாம மாயா ஒண்ணும் பண்ண முடியாது. So the prakriti becomes maya, becomes activated. Activated னு மாயா திரிகுண ஆத்மிகா. அப்ப 3 விதமான இடத்துல பிரம்மம் வெளிப்படுது. சத்துவகுண பிரதானம் பிரகிருதி மாயா, ரஜோகுண பிரதான டாமினன்ட், மற்ற 2 இருக்கும் பட் ரிசசிவா இருக்குன்னு வச்சுக்கலாம். டாமினன்ட் வெளிப்படாத நிலையில் இருக்கிற சத்துவகுண பிரதான பிரகிருதின்னு எடுத்துக்கலாம், மாயின்னு எடுத்துக்கலாம், ரஜோகுண பிரதானன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்னு தமோ குண பிரதானம். 3 விதமாக மாயை பிரியிறானா அதுக்குள்ள இருக்கிற குணம் 3. அந்த சத்துவ குணத்துல அந்த பிரம்ம தத்துவம் வெளிப்படும் போது அவருக்கு பேர் தான் ஈஸ்வரஹா. அந்த ரஜோகுண பிரதான மாயின்னு எடுத்துக்கலாம், பிரகிருதியா இருந்தா அதுக்கு அதுல வெளிப்படும் போது அதற்கு பேரு ஜீவஹா.
அவங்களுக்குலாம் பேர் என்ன? ஜீவகா. அடுத்து மூணாவது தமோகுண பிரதான பிரகிருதி மாயா. ரெண்டு ஒன்று தாங்க. ஆக்டிவேஷன் இல்லாத போது பிரகிருதி பேரு, ஆக்டிவேட் ஆயிட்டு அதுக்கு பேர் மாயைன்னு பேர். அவ்வளவுதான். அவளிடமிருந்து வெளிப்படுவதுதான் இந்த ஜடம், உலகம், பிரபஞ்சம், ஆகாசம், வாயு எல்லாம் வந்தது அவரிடமிருந்து. சோ அந்த மாயை தான் என்னவா இருக்கிறா? ஈஸ்வரக. எப்போ? அந்த பிரம்ம தத்துவத்தோட சத்துவகுணத்தோட மாயையில் வெளிப்படும் போது அவருக்கு பேர் ஈஸ்வரக. ரஜோகுண பிரதான மாயையில் அந்த பிரம்ம தத்துவம் வெளிப்படும் போது ஜீவகா. அடுத்தது தமோகுணம் தான் இந்த உலகம். ஓகே, ஈஸ்வரன் யாரு? சிருஷ்டிகர்த்தா. உலகத்தை படைத்தவர் ஈஸ்வரகா. Who is ஈஸ்வரா? சிருஷ்டிகர்த்தா. அவர் தான் உலகத்தை படைக்கிறார். ஃபர்ஸ்ட் யார படைச்சாரு? பிரம்மாஜி. இவங்கள யாரு? தேவதை. படைத்ததுல என்னென்ன படைக்கப்பட்டது? தேவதா சரீரம். ஈஸ்வரன் என்ன படைச்சார்? ஃபர்ஸ்ட் யார படைச்சாரு? தேவதா சரீரம். அதுல ஃபர்ஸ்ட் வந்தவர் தான் பிரம்மாஜி. அப்புறம் சிவன், சரி பெருமாள், விஷ்ணு, அதுக்கு அடுத்தது சிவன். பிரம்மா, விஷ்ணு, சிவன், இவதான் ஃபர்ஸ்ட் தேவதைகள். அதுக்கப்புறம் வர தேவதைகள் என்னென்ன? அக்னி, வருணன், முருகர், விநாயகர் எல்லாம் என்னது? தேவதைகள். ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட இதெல்லாம் தேவதா சரீரம். அப்புறம் என்னத்தை படைச்சாரு? மனித சரீரம். நமக்கு தெரியும், அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அது ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தாலும் சரி, அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் சரி, மனித சரீரம். அதுக்கு அடுத்து மூணாவது விலங்கு சரீரம். அதுக்கு அடுத்தது தாவர சரீரம். இந்த மாதிரி 4 சரீரங்களை அந்த ஈஸ்வரன் படைக்கிறார். ஆச்சுங்களா? இந்த சரீரத்தை எப்படி படைச்சாருன்னா, பக்கத்துல யாரு இருக்கா? தமோகுண பிரதான பிரகிருதி வெளிப்பட்ட பஞ்சபூதங்கள், அதை வச்சுதான் சரீரங்கள் படைக்கப்படுகிறது. எல்லாமே என்னது? அந்த பிரம்ம தத்துவம் மனித சரீரத்தில் வெளிப்படவில்லை என்றால் மனித சரீரமும் ஜடம். ஏன்னா என்னது? பஞ்சபூதத்திலிருந்து வந்ததுதான் மனித சரீரம். அந்த பிரம்ம தத்துவம் விலங்கு சரீரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னா விலங்கு சரீரம், எல்லா விலங்கு சரீரம் என்னதான்? ஜடம். அந்த பிரம்ம தத்துவம் தாவரத்தில் வெளிப்படவில்லை என்றால் எல்லா தாவரமும் ஜடம். ஏன்? எல்லாமே என்னது? ஃப்ரம் பஞ்சபூதானி. அந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்திலையும் படைக்கப்பட்டதுல எதுல சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதோ மனம், அது ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னா we get the சேத்தனம். அந்த அறிவு நமக்கு எங்கிருந்து வந்தது? பிரம்ம தத்துவத்தில். அந்த பிரம்மம் தான் இருக்கிறது, இருந்தது, இருக்கிறது, இனிமேலும் இருக்க போவது. அது மட்டும்தான். ஏங்க என் கண்ணு முன்னால் இத்தனை தெரியுது. நீங்க சொல்ற அந்த பிரம்மத்தை தவிர எனக்கு எல்லாமே தெரியுது. தெரிவது அனைத்தும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நித்யா கேட்டகரி. சத்தியமாக எந்த காலத்தில் சிருஷ்டிக்கு முன்னும் சிருஷ்டி அப்பவும் சிருஷ்டி முடிந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரே தத்துவம் பிரம்ம தத்துவம். ஏன்னா மாயை இருக்குன்னு சொல்ல முடியாது. மாயை இருக்குன்னு சொல்ல, ஏன்னா மாயை இருக்கிறான்னு சொல்ற அந்த இருப்பு கோஸ் டு பிரம்ம தத்துவம். இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இது வேதாந்தோட இருக்கும்போது தான் நீங்க அத்தியாத்ம ராமாயணத்தை ஈஸியா புரிஞ்சுக்கலாம், புத்தகத்தையும் புரிஞ்சுக்கலாம். அதனுடைய கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இது ஒண்ணுதாங்க கான்செப்ட் வேதாந்தத்துல கத்துக்க போறது. இது சொன்ன அறிவு கெட்டிருக்கும், அனுபவத்திற்கு கெட்டா. அதனால நம்ம என்ன பண்றோம்? டிஃபரெண்ட் டெக்ஸ்டஸ் படிக்கிறோம். எவ்வளவு நாள் படிக்கணும்? புரியுற வரைக்கும் படிக்கணும். ஓகே, ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.